போல ஆண்டவரே, இந்த காலையில உம்முடைய முகத்தை நோக்கி உம்மை நம்பி நாங்க இதை கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் முகங்களை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்காதபடி நீர் எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணி ஜெயமாய் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்றைக்கு நான் ரொம்ப சுருக்கமா முடிக்க போறேன், அதிகமா இருக்கிறதுனால நம்ம வசனத்தை கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்காதவங்க திருப்பி போய் கேளுங்க. ஏனென்றால் அதுல நான் வேற ஒரு கோணத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தேன். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை தேவன் பலன் கொடுப்பார், நமக்கு பிரதிபலனை தருவார் அப்படின்னு நான் பேசி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இன்னும் ஒரு கோணத்துல பேச போகிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? எரேமியா 31:16 முதல் பகுதி சேர்ந்து வாசிப்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லு. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமா, உரத்த சத்தமா வாசிங்க. நான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில செய்யற எல்லா கிரியையும் பலன் எதிர்பார்த்தா நம்ம செய்யறோம். ஆனால் இந்த பலனை எந்த கிரியைக்கு கொடுப்பார்? எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்து தேவன் கொடுக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரின் பலனை கொண்டு வரும் கிரியைகள். எழுதுங்க, கர்த்தரின் பலனை கொண்டு வரும் கிரியைகள். சரி, எழுத சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னொரு அறிவிப்பை கொடுக்கணும்னு இருக்கேன், மறந்துட்டேன். ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நான் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஈஸ்டர் சர்வீஸ்லாம் வரும்போது அங்கே கூட புது இடத்துல கூட என் தம்பி செய்தி கொடுக்கும் போதெல்லாம் உள்ளே வந்து அப்படி பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். மாடியிலையும் வந்து நான் பால்கனியில் வந்து பார்த்தேன். அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட நல்ல வசனம் கேட்டு நல்ல நோட்ஸ் எடுத்து ரொம்ப அழகா நீங்க ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம சர்ச்சில் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம், எப்போ செய்திக்கு வந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம் வர்ற மாதிரி வரணும். நாங்களும் அப்படிதான் பாடம் எடுக்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றோம். அதனால நீங்களும் பாடத்தில் உட்கார்ற போல ஒரு நோட் புக் எடுத்துட்டு நோட்ஸ் எழுதணும். அப்போ நீங்க நல்லா கவனிப்பீங்க, அது மனசுக்குள்ள பதியும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். நிறைய பேர் கையில டைரி பார்க்குறேன், பென் பார்க்குறேன், நீங்க வந்து எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் அப்படி கொஞ்சம் சுற்றி வரும்போது ஒரு காரியத்தை கவனிச்சேன். என்ன கவனிச்சேன் தெரியுமா? ஒரு சிலர் வந்து இந்த செல்போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரலன்றதை கண்டுபிடிச்சேன். அப்போ நான் அந்த பால்கனியில் அங்கே புது இடத்துல நம்ம ஈஸ்டர் சர்வீஸ் தம்பி பிரசங்கம் பண்ற, மேலே போயிட்டு ஒவ்வொரு ரோவா போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குது. அதில் பார்த்தேன் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா செல்போனை ஆன் பண்ணுறாங்க, அப்புறமா ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செய்தி ஓடுதுன்னு தெரியுது, ஆனால் அந்த செல்போனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. ஏதாவது மெசேஜ் வராதான்னு பார்க்குறாங்க, வரமாட்டேங்குது. வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தேன், அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தம்பி ஆன் பண்ணுறாரு, ஆன் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறாரு, ஒரு மெசேஜும் வரல, திருப்பி க்ளோஸ் பண்ணுறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன், திருப்பி ஆன் பண்ணாரு, ஏதாவது செய்தி வருதான்னு பார்த்தாரு, வரல. அப்போ இவரே ஒரு மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது ஒரு அடிக்ஷனா நிறைய பேருக்குள்ள இருக்கு. செல்போன் யூசேஜ் வந்து இட்ஸ் த லேட்டஸ்ட் ட்ரக். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய போதை வஸ்து என்னன்னு கேட்டா என்னது? இது உண்மை. இது சின்ன பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பெரியவங்களும் இதுல சிக்கி இருக்கிறாங்க. இதை நான் கண்டுபிடிக்கிறேன். சமீபத்தில் பிபிசி நிறுவனம் ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட டைட்டில் என்ன தெரியுமா? அவங்க ரிலீஸ் பண்ண அந்த நியூஸ் ஐட்டமுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மொபைல் யூசேஜ் கேன் ஃப்ரை யுவர் பிரெயின். இதுதான் தலைப்பு. நீங்க மொபைல் அதிகமா யூஸ் பண்ணா உங்க மூளையை வறுத்து விடும் என்று அவங்க தலைப்பு போட்டு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, சில பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க. அப்படி இருக்காதீங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் உட்காடுறீங்க, இந்த 2 மணி நேரம் மொபைலை தொடவே மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. தயவுசெய்து மொபைல் ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்க. சும்மா ஆன் பண்ணி பார்த்துட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு நீங்க மெசேஜ் அனுப்புறதும், நீங்க ஆன் பண்ணி பார்க்கறதும், வீடியோ பார்க்கறதும், ஃபேஸ்புக்குள்ள போறதும், இந்த மாதிரி ஒரு பைத்தியமா மாறிடாதீங்க. அப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஏறக்கூடாது. அது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி. சில பெரியவங்களை பார்க்குறேன், அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு இங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு, யூடியூப்ல குழந்தைங்க வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இங்க சர்ச்சுக்குள்ள. சோ இது எந்த அளவுக்கு பைத்தியம் பெற்றோருக்கும் பிடிச்சிருக்குன்னு பார்த்தேன். இவங்களும் பைத்தியமாகி குழந்தைகளெல்லாம் பாதி பைத்தியக்காரங்களை சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, வளர்த்துட்டு சொல்ற வார்த்தைக்கா மன்னிச்சு கொள்ளுங்க, அது உண்மை. இது அதுகளையும் பாதி பைத்தியமா, அதுங்க செல்போன் இல்லாம சாப்பிட மாட்டேங்குதுங்க.
ஊட்டணும்னா என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? இந்த பைத்தியத்திலிருந்து பிள்ளைகளையும் விடுபட்டு வந்துருங்க, நீங்களும் வெளியே வந்துருங்க. செல்போனை தயவு செய்து சர்ச்சுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்க. 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் செல் இல்லாம நான் உட்காரணும்னு நினைச்சு பாருங்க, நீங்க ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க. 3 நாள் ஏலகிரிக்கு பிள்ளைகளை நான் கூட்டு போனேன். அப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல், நோ செல்போன்ஸ். செல்போன் கொண்டு வராதீங்க. 3 நாள் செல்போனே கிடையாது. பிள்ளைங்க செல்போன் எல்லாம் வந்தாங்க. சில பிள்ளைங்க மறைச்சிடலாம் வந்து பெரிய கெட்டிக்காரங்க நினைச்சாங்க, அது அவங்க பாடு. ஆனா பெரும்பாலானோர் 99% செல்போன் கொண்டு வரல. நான் முடிச்ச பிறகு கேட்டேன், எப்படிமா இருந்துச்சு? 3 days செல்போன் யூஸ் பண்ணாம இருக்கீங்க, எப்படி இருக்கு? அங்கிள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அங்கிள், ரொம்ப நிம்மதியா இருக்கு, நல்லா தூங்கணும் இன்னைக்கு, ரொம்ப மைண்டே கிளியரா இருக்கு, ஆண்டோடைய வார்த்தை நல்லா புரியுது எங்களுக்கு, நல்லா இருக்கும், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசணும் நாங்க. அவங்க மகிழ்ச்சியா சொன்னாங்களே தவிர யாருமே துக்கப்படவே இல்லை. அப்போ அது எவ்வளவு பெரிய பாதிப்பரம்புகள் உண்டாக்கி இருக்கு பாருங்க. அதனால இதை நான் எச்சரிப்பா சொல்றேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட இந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க தயவு செய்து வெளியே வந்துருங்க. நீங்க அதுல சிக்கிறாதீங்க. ஆன் பண்றது ஆஃப் பண்றது, ஆன் பண்றது ஆஃப் பண்றது, மெசேஜை பாக்குறது, அதுல ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி சும்மா ஆன் பண்ண வேண்டியது, ஒரு 10 செகண்ட் பார்க்கறது, திருப்பி ஆஃப் பண்றது, கொஞ்ச நேரம் உட்காந்து டக்குன்னு ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. மேல யாராவது மறைஞ்சிருந்தா கூட இந்த மறைஞ்சிருக்கிற இடத்த உங்க அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் அடிக்டட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு 1 hour நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒருத்தர் ஒரு பிரசங்கத்தை கான்சென்ட்ரேட் பண்ணல, யூ ஆர் அடிக்டட். ஐ அம் சாரி டு சே திஸ், யூ ஆர் அடிக்டட். கெட் அவுட் ஆஃப் திஸ் அடிக்ஷன். இது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. பர்சனலாவும் சொல்றேன், சோஷியலாவும் சொல்றேன், இன்டெலெக்சுவலாவும் இட் இஸ் a very dangerous path you are taking. ஒரு 40 நிமிஷம் கூட என்னால ஒருத்தர் பேசுறதை கவனிக்க முடியலன்னும் போது you are in a very bad position. You need counseling, you need deliverance. தயவுசெய்து வெளியே வந்துருங்க. உங்க செல்போன் வச்சிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்க. ஒரு 1 hour 2 hours no cell phone. I'm not going to touch it. I'm going to listen to somebody. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறேன், பெற்றுக்கொள்ள போறேன். இந்த வாஞ்சியோட இருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் கேட்க போற செய்தியின் தலைப்பு, கர்த்தரின் பலனை கொண்டு வரும் கிரியைகள். கர்த்தர் வந்து சில கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிறார். இதை நான் தியானித்த போது உடனே கர்த்தர் எனக்கு கொண்டு வந்த ஒரு வசனம், மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுல தேவனுக்கு ரொம்ப பிரியமான 3 கிரியைகளை, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 3 கிரியைகளை நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், தேவன் நம்மிடத்துல கேட்கிற எதிர்பார்க்கிற 3 கிரியைகள் என்ன? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. வசனம் போடுப்பா, வசனம் போடுப்பா, வசனம் பாருங்க, வசனம் பார்த்துட்டு சொல்லுங்க. 3 கிரியை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்னது? முதலாவது, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும் அல்லது நேசிக்கணும். 3வது, தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? திரும்ப சொல்லுங்க பாப்போம். 3. 1, நியாயம் செய்யணும், இரக்கம் செய்யணும், இரக்கத்தை நேசிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை. பார்க்காம சொல்லுங்க, ஆஃப் பண்ணு. நிச்சயமாகவே இந்த கிரியைகளுக்கு தேவன் பலன் தருவார். ஹல்லேலூயா.